திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஐ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் விரும்புனீங்க அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரியான வெப்சைட் இருந்தாலே போதுமானது. மோர் டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கும். ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மோர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மல்லி செடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இதில் வந்துட்டு எந்த ஒரு க்ரோத்தும் இருக்காது, வெறும் ஸ்டெம் மட்டும்தான் இருந்துச்சு. இலைகள் இல்லாமல், பூக்கள் இல்லாமல், ஒரு மஞ்சள் நிறத்தில் மாறி வாடி போய் இருந்தது. அதுக்கப்புறமா அந்த கம்பில் இருக்க எல்லா இலைகளையுமே நான் உருவி விட்டுட்டேன். ஸோ உருவி விட்டதுக்கப்புறமான க்ரோத்து தான் இது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு அந்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடியே வந்துட்டு நம்மளோட சேனலில் மல்லிகைப்பூ பிளான்ட்ஸை பற்றின நிறைய வீடியோஸ் வந்துட்டு நான் போட்டுட்டு தான் வரேன். ஸோ நீங்கள் அதையுமே கூட செக் பண்ணி பாருங்கள். பூக்கள் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மெத்தடில் பண்ணி கொடுக்கும்போது பூக்கள் சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூக்கள் பூத்து முடிஞ்சோடனே ப்ரூனிங்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ணி விடணும். ப்ரூனிங் பண்ணி விட்டால் தான் அடுத்து வந்துட்டு உங்களுக்கு அழகாக க்ரோ ஆகி வருவாங்க. நான் இந்த இலைகளை உருகுனதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெம்மில் இருந்தும் எந்த அளவுக்கு வந்துட்டு க்ரோத் வந்திருக்கு அப்படின்றத உங்களாலே கண்கூட பார்க்க முடியும். பூக்கள் இருக்கும்போது நீங்கள் எப்போயுமே வந்துட்டு ப்ரூனிங் பண்ணக்கூடாது. உங்களுக்கு செடி வந்துட்டு பூக்கள் கொடுக்காம வெறும் இலைகள் மட்டுமே இருந்தது அப்படின்னா இந்த இலைகள் அனைத்தையுமே உருவி எடுத்துடணும். ஸோ கீரைகள் நம்ம எப்படி உருவி எடுப்போமோ அதுபோல் மொத்தமே உருவி எடுத்துட்டு நீங்கள் அந்த ஸ்டெம்மை மட்டும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் காய்கறி கழிவு உரங்கள், நம்ம அந்த காய்கறி வேஸ்ட்டை வந்துட்டு நல்லா மக்கி அதை நல்ல உரங்கள் ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டிலே அதை ரெடி பண்ணலாம். அந்த உரங்களை வந்துட்டு நம்ம கண்டினியூவாக கொடுத்துட்டு வரணும். அரிசி கழுவுற தண்ணி, அதுக்கப்புறமா மாட்டுச்சாணம், தொழு உரம், இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு 10 டேஸ்க்கு 10 நாளைக்கு ஒரு முறை அப்படியே மாறி மாறி நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது இந்த மாதிரியான ரிசல்ட்டை நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வீட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு வீட்டில் தேவையான பூக்கள் உங்கள் வீட்டிலே இருந்து பறிக்கிற மாதிரியும் இருக்கும். உங்கள்கிட்ட மாட்டுச்சாணம் இல்லைன்னா கூட நீங்கள் வந்துட்டு இந்த காய்கறி மக்க வச்ச உரங்கள் நீங்கள் கண்டிப்பாக வந்து பயன்படுத்தி பாருங்கள். ஸோ அதை மட்டுமே தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த மட்டும் வச்சு ட்ரை பண்ணதுலேயே வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சது. ஸோ உங்களால் பார்க்க முடியும், எல்லா இடங்கள்லையும் பூக்கள் வச்சுருக்காங்க. எவ்வளோ க்ரோத்தாக இருக்குதுன்னு பாருங்கள். அதே பிளான்ட்டு தான் நீங்கள் பார்க்குற வீடியோவில் அந்த ஸ்டெம்மெல்லாம் நம்ம உருவி கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெம்லேயும் எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்காங்க அப்படின்றது உங்கள் கண்கூடாவே பார்க்க முடியுது இல்லையா? ஸோ நான் வந்து இந்த இலைகள்லாம் உருவி கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் பயம் இருந்தது. ஏன்னா இலைகள் உருவி கொடுத்துட்டோம் அப்படின்னா செடிகள் வந்துட்டு கருகிடுமோ அப்படின்ற பயம்லாம் இருந்தது. ஆனால் நம்ம ட்ரை பண்ணதில் வந்து இவ்வளோ அருமையான ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்னு சத்தியமாக நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு வெயில் காலங்களில் வந்துட்டு அந்த மாதிரி இலைகளை உருவி கொடுக்காம கொஞ்சம் நம்மளுக்கு அந்த மழை அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது ஸ்பீடாக இன்னுமே அது க்ரோ ஆகுது. சூப்பராக இருக்குது. வெயில் காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவி வெயில் அடிக்கிற டைமில் இந்த மாதிரி இலைகளை உருவி கொடுக்க வேண்டாம். நம்மளுக்கு கொஞ்சமாக வெயிலும் மழையும் மாறி மாறி இருக்கும்போது அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் அதை உருவி கொடுத்ததுக்கப்புறமா அந்த இலைகள் மேலே, அந்த கம்புகள் மேலே அத்தனையுமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க. அந்த காய்கறி கழிவு உரங்களை நீங்கள் பயன்படுத்துங்க. அதை வேஸ்ட்டாக தூக்கி குப்பையில் வீசாதீங்க. நம்ம வீட்டிலே கம்போஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. அது கொடுத்த ஒரு 10 நாளில் அருமையான ஒரு ரிசல்ட்டு நான் பார்த்தேன். கண்டிப்பாக அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இலைகளை விட மொட்டுக்கள் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே அதிகமாகவே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் இலைகளை நான் உருவி கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஆனால் நீங்கள் 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த ட்ரை பண்ணும்போது முட்டுக்கள் வந்துட்டு எதுவும் இருக்கக்கூடாது. இப்படி இலைகளுக்கு மேலே எல்லாமே நீங்கள் அழகாக ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தாலே இப்போ இந்த தொட்டி நிறச்சி பெரிய பிளான்ட்டாகவே வந்துட்டு எங்கள் வீட்டில் அழகாக வந்து நிற்காங்க. பார்க்குறதுக்கே நல்ல பச்சை பச்சையாக அழகாக வந்துட்டு பூக்களோட இது இருக்குது. அந்த மொட்டுக்களையும் பூக்களையும் பாருங்கள். அவ்வளோ பூக்கள் வந்துட்டு நான் பறிச்சிட்ருக்கேன் இதில். ஸோ நீங்கள் வந்து உங்களோட காய்கறி செடிகளுக்குமே நீங்கள் இந்த உரங்களை வந்துட்டு பயன்படுத்தி பாருங்கள். இந்த மாதிரி செடிகளுக்கு நீங்கள் தனி ஒரு கவனிப்பு கொடுத்துட்டு வந்தாலே போதுமானது. செடிகள் முழுக்கவுமே உங்களுக்கு வந்துட்டு பூக்கள் தருங்க. நம்ம வீட்டுக்கு நம்ம தலையில் வைக்கிறதுக்கு பூக்கள் வந்து கடையில் வந்து ரூ. 50 100 சொல்லிட்டு இப்போ நம்ம வாங்கிட்டுருக்கோம். மல்லிகைப்பூலாம் பயங்கர ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் ஒரு செடி வச்சுட்டு அதை கம்பை நீங்கள் கட் பண்ணும் போதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு செடிகளாக வச்சுட்டீங்க அப்படின்னா வீட்டில் ஒரு 10 செடி நம்மளே உருவாக்கின மாதிரி இருக்கும். அந்த 10 செடியில் எவ்வளோ பூக்கள் வரும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள்.
காய்கறி சீடெல்லாம் போட்டு நாற்றெல்லாம் நம்ம மாற்றி வைக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு உரங்கள் போட்டு பாருங்கள். அது மாத்திரம் இல்லாமல் இதில் பூச்சிகள்னு வரும்போது நீங்கள் நீம் ஆயில் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி கொடுத்து பாருங்கள் ஈவினிங் டைமில். எப்பயுமே வந்துட்டு மாதத்துக்கு ஒன்ஸ் வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் வந்துட்டு கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி மல்லிகை செடியில் கண்டிப்பாக குறிப்பாக கவனிக்கணும், பேக் சைடில் வந்துட்டு ஒயிட்டாக ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதில் பூச்சிகள் வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இலைகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கட் பண்ணி தூரமாக ரிமூவ் பண்ணி போட்டுருங்க. டெய்லியுமே அதை பார்த்து நீங்கள் கவனிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஈல்டு எடுக்கலாம் வீட்டிலையே. ஸோ இலைகளில் பூச்சிகள் வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலே கண்டிப்பாக வந்துட்டு அதை கட் பண்ணி தூர தான் இடணும். பக்கத்தில் எங்கேயும் போடக்கூடாது, வேறு செடிகளுக்கு அது ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது. மல்லி செடியாக இருக்கட்டும், ரோஸ் செடியாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு ஸ்பெஷலாக அதை ஒரு கவனிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வர்ற பூக்களே ரொம்ப அழகாக இருக்குங்க. அதோட இலைகளும் சரி, அதோட பூக்களையும் சரி பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாகவும், அந்த செடிகள் முழுக்கவும் மொட்டுக்களும் பூக்களும் வைக்கும்போது அதோட ரசிக்கக்கூடிய அந்த கண்களே நம்மளுக்கு போதாதுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வாசனை மிகுந்த ஒரு மனமும் அப்படி இருக்கும். பக்கத்தில் நம்ம போனோம்னாலே அவ்வளோ ஒரு வாசம் இருக்கும் இந்த மல்லி இலையெல்லாம் பார்க்கும்போது. மல்லி மொட்டுகளை வந்துட்டு நம்ம பறிக்காமல் விட்டுட்டோ அந்த மலரும் போது அதோட வாசம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே நின்றுருந்தாலுமே கிட்ட நம்ம டெரஸ் கார்டனில் மேலே நம்ம வச்சுருக்க அந்த பூ வந்து அந்த வாசத்தை நம்ம வாழ்கிற அளவுக்கு மேலே வந்து இழுக்கும். பார்த்தீங்க, ஒரு பூ பூத்தாலுமே அதோட வாசம் அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பூக்கள் பூக்கணும், உங்களோட செடிகள் வாடி இருக்குது, இல்லை பூச்சி தாக்குதல்கள் எதுவும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான பூக்கள் உங்கள் வீட்லேயும் பூக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா விதமான பிளான்ஸுக்கான டிப்ஸையும் நம்மளோட சேனலில் போட்டுட்டு வரோம். ஹாப்பி கார்டனிங்.